இருட்டுக்கடை அல்வா கடையை தன் பெயருக்கு எழுதி கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் வேறொரு பெண்ணுடன் குடித்தனம் நடத்துவேன் என தன் கணவர் மிரட்டியதாக புதுமணப்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நெல்லையின் அடையாளமாக இருட்டுக்கடை என்ற பெயரில் செயல்படும் அல்வா கடை அதன் உரிமையாளரான கவிதாவின் மகள் கனிஷ்கா, கோவையைச் சேர்ந்த தொழிலதிபரான யுவராஜ் சிங் என்பவரின் மகன் பல்ராம் சிங் ஆகியோருடைய கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. பிரம்மாண்டமான வகையில் இந்த திருமணம் நடந்த நிலையில் தனக்கு வரதட்சணை கொடுமை நேர்ந்ததாக மணப்பெண் கனிஷ்கா காவல்துறை ஆணையர் மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக கனிஷ்கா தனது தாயுடன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தனது கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்திருக்கிறது. அதை மறைத்து என்னை திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னரும் அந்த பெண்ணின் தொடர்பை துண்டிக்கவில்லை. அந்த என்னை கோவையில் உள்ள வீட்டுக்கே அழைத்து வந்தார். அதை தட்டி கேட்டதற்காக என்னிடம் தினமும் சண்டையிட்டார். என்னிடம் வாக்குவாதம் செய்ததோடு அடித்து உதைத்தார். என்னை வீட்டு வேலைக்காரியை விடவும் மோசமாக நடத்தினார். இருட்டுக்கடையை தனது பேருக்கு மாற்றி கொடுத்தால் மட்டுமே என்னோடு வாழ்க்கை நடத்த முடியும் என மிரட்டினார். என் வீட்டிலிருந்து வரதட்சணையாக இருட்டுக்கடையை மட்டுமல்லாமல் பணம், நகையை வாங்கி வருமாறு தினமும் டார்ச்சர் செய்தார். இது பற்றி எனது அம்மா அப்பாவிடம் ஏதாவது தெரியப்படுத்தினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டினார். அதனால் நான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தேன். ஆனால் கொடுமை அதிகமானதால் மார்ச் 15ஆம் தேதி கோவையிலிருந்து நெல்லைக்கு அவர்கள் வீட்டு காரிலேயே அனுப்பி வைத்து விட்டார்கள். நான் இங்கே வந்த பிறகும் என்னுடன் ஃபோனில் தொடர்பு கொண்ட என் கணவர் பல்ராம் சிங் மிரட்டல் விடுத்தார். அத்துடன் வாட்ஸ்அப் மூலமாகவும் கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் என்று கண்ணீருடன் பேசினார். இது தொடர்பாக கனிஷ்கா தன் தந்தை ஹரிஷ் சிங், தாயார் கவிதாவுடன் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தார். அத்துடன் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் இணையம் வாயிலாக புகார் அளித்தார். பின்னர் பேசிய கனிஷ்காவின் தாயார் கவிதா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என நம்பியே என் மகளை பல்ராம் சிங்குக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனால் திருமணமான அன்று மாலையே 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கார் கேட்டார். அப்போதே நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். ஆனாலும் என் மகளின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதால் அதை பெரிதுபடுத்தாமல் காரை வாங்க ஏற்பாடு செய்தேன். தற்போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியான அந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக காத்திருக்கிறது. என் மகளை தினமும் டார்ச்சர் செய்திருக்கிறார்கள். திருமணமான 1 மாதத்திலிருந்தே வரதட்சணை கேட்டு தினமும் கொடுமைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இது பற்றி எங்களிடம் தெரிவித்தால் அவளை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் எங்களிடம் எதுவும் சொல்லவில்லை. மாமனாரிடம் கனிஷ்கா இது பற்றி சொன்னதற்கு அவரும் கண்டு கொள்ளவில்லை. டார்ச்சர் அதிகமானதால் என் மகள் இது பற்றி எங்களிடம் சொன்னால் நாங்கள் அவரிடம் பேசிய போது உடனடியாக இருட்டுக்கடையை தங்கள் பெயருக்கு எழுதி கொடுக்க சொன்னார்கள். அவர்கள் குடும்பம் உணவு தொழில் செய்து வருவதால் இருட்டுக்கடையை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு என் மகளை வீட்டு வேலைக்காரி போல் வைத்துக்கொள்ள திட்டமிட்டுகிறார்கள். அந்த பையனுக்கு ஏற்கனவே வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதை மறைத்து அநியாயமாக என் பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள். அதை தட்டி கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன், எனக்கு இருக்கும் அரசியல் செல்வாக்கை வைத்து உங்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவேன் என மிரட்டுகிறார். அதனால் தான் காவல்துறையில் புகார் அளித்தோம் என்றார். மிக பிரம்மாண்டமாக திருமணம் முடிந்து 2 மாதத்திற்குள் வரதட்சணை கொடுமை காரணமாக இருட்டுக்கடை அல்வா குடும்பத்தை சேர்ந்த பெண் கணவனை பிரிந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.